நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் காலையில் சந்திக்கின்றோம். இன்று சனிக்கிழமை காலை. ஒரு தேசம் அதன் மக்களின் தகவல்களை வேறொரு நாட்டிலிருந்து பெறுவதன் மூலம் கூட அந்த நாட்டை அடிபணிய வைக்கலாம் இல்லையா? ஒரு தேசம் அதன் மக்களின் தகவல்களை வேறொரு நாட்டிலிருந்து பெறுவதன் மூலம் அது கூட ஒரு நாட்டில் அடிபணிய வைக்கலாம். நாம் இப்ப ஒரு 6 மாதங்களுக்கு முதல்ல சொன்னோம் இல்லையா, இலங்கையில ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி கார்டு செய்ய போறாங்களா, அது இந்தியா செய்ய போகின்றது. அது புல நம்ம நாட்டு மக்களின் தகவல்கள் இந்தியாவுக்கு சொல்லக்கூடாது என்று மிகவும் ஆவேசமாகவும் ஆணித்தரமாகவும் நாம் ஒரு யூடியூபரிடம் நாங்கள் ஒரு தகவலை பதிவு செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியான பதிவே இது. இலங்கையின் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்கும் திட்டத்துக்காக இந்திய நிறுவனங்களிடமிருந்து விலைமனு கோரப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் நேற்று முன்தினம் அறிவித்திருக்கின்றார். இந்த திட்டத்தை 4 மாதங்களுக்குள் நிறைவு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் செயற்படுத்த இந்த திட்டத்துக்காக 10.4 மில்லியன் ரூபாய் இந்திய நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றார். அப்ப சில பணம் கிடைச்சா உங்க நாட்டு மக்களை தகவலை இந்தியாவுக்கு நீ கொடுத்துருவீங்களா? இந்த திட்டம் என்பது உண்மையை சொல்ல போனால் இந்த புதிய அரசாங்கத்துக்கு இந்த திட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. கோட்டையின் காலத்திலிருந்து இந்தியா நாங்க இலவசமா செஞ்சு தாரோம் என்று சொல்லி ஒரு நகர்வு செய்யப்பட்டது. கோட்டையின் ஆட்சியில தான் இது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்ப கோட்டையனுக்கு இந்தியாவால் கொடுக்கப்பட்ட தகவல் என்னென்றால், இலங்கையில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம்களால் என்றாவது இந்த ஆட்சிகளுக்கு ஆபத்து வருகின்ற போது இந்த டிஜிட்டல் சிஸ்டம் ஐடென்டிட்டி கார்டு மூலம் லேசாக அந்த மாதிரி ஆக்களை அடையாளம் காணலாம் என்று அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை இந்தியன் கொடுத்திருந்தான். ரோகாரங்களை சேர்ந்து இந்திய தூதர் தானே கொடுத்திருந்தார். அதையும் இந்த மோட்டு பயல் நம்பி அப்பதற்கு நகர்வு செய்யப்பட்டுச்சு. ஆனாலும் அத கோட்டை என்ற காலத்து அமைச்சர் டிலான் அல்விஸ் அதை விரும்பல. நம்ம நாட்டு தகவல் இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடாது என்பதில் அவர் குறியிருந்தார். அதை நாங்க ஒரு நினைவில் வந்த சொல்லிட்டேன். இனி செய்திக்குள்ள பாப்போமா? இலங்கையின் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை EIC என்று சொல்லுவோமா, ENIC திட்டத்திற்கான உடல் அட்டைகளை தயாரிப்பதற்கு பொறுப்பான நிறுவனம் தேல்ஸ் நிறுவனமாகும். அவர்கள் பாதுகாப்பான டிஜிட்டல் அடையாள அமைப்புகளின் நிபுணத்துவம் பெற்ற ஒரு பிரெஞ்சு பன்னாட்டு நிறுவனமாகும். மேலும் ENIC-க்கான பாலிகார்பனேட் அட்டைகளை வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த திட்டம் நபர்களின் பதிவுத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. ENIC திட்டம் கைரேகை, கருவிழி, முக அங்கீகாரம் உள்ளிட்ட இரத்த மாதிரி உள்ளிட்ட பயோமெட்ரிக்ஸை பயன்படுத்துவதன் மூலம் அடையாள சரிபார்ப்பை நெறிப்படுத்தவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. பாதுகாப்பான அடையாள தீர்வுகளை வழங்குவதில் தேல்ஸுக்கு அனுபவம் உள்ளது மற்றும் இதே போன்ற திட்டங்களில் பல அரசாங்கங்களுடன் பணியாற்றியுள்ளது. ENIC ஒரு தனித்துவமான அடையாள எண்ணையும் இணைத்து பல்வேறு வகையான அடையாள தரவை ஒருங்கிணைப்பாகும் என்று சொல்லப்படுகிறது. நாடு தழுவிய அளவில் பயோமெட்ரிக் அடையாள அட்டைகள் வெளியிடுவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராகி வருகின்றது. மே 27 இந்த மாதத்துக்கு முந்தைய மாதமா மே 27, 2025 இயற்பியல் அட்டைகளை வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிரெஞ்சு பன்னாட்டு நிறுவனமான தேல்ஸ் பாதுகாப்பான இலக்கத்தில் உலகளாவிய தலைவர்களில் ஒருவர் சொல்றாங்க. உலக நிறுவனங்கள் ஒரு தலைவர் தமிழ்ல புலவரத்தை உலகளாவிய ஒரு நிறுவனம் சொல்றாங்க. அது பொய்யான நிறுவனம் நான் பார்க்கிறேன். தேல்ஸுக்கு ஒரு உலகளாவிய முழு முகவரி இல்லை. கேட்டுக்கொள்ளுங்க. இது நான் நேற்று முதல் சேஞ்ச் பண்ணி எடுத்ததா. உலகம் முழுவதும் ஒரு 6 மணி நேரம் நான் இதை சேஞ்ச் பண்ணி ஆய்வு எடுத்த போது தேல்ஸ் என்ற நிறுவனத்துக்கு ஒரு அட்ரஸே இல்லை. அப்படி என்றால் அது ஒரு இந்தியாவின் ஒரு போலி நிறுவனம் இருக்கணும் என்று நான் சந்தேகப்படுறேன்னா. தேல்ஸுக்கு ஒரு உலகளாவிய முழு முகவரி இல்லை. தேல்ஸ் என்பது பல இடங்கள் மற்றும் துணை நிறுவனங்களை கொண்ட ஒரு பெரிய சர்வதேச முகவரி. நீங்கள் தேடும் குறிப்பிட்ட நிறுவனத்தை பொறுத்தது. தேல்ஸ் UK Limited has a registered office at 350 Longwater Avenue, Green Park, Reading, Berkshire, United Kingdom, RG26GF. இதுதான் இந்த அட்ரஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இது பிரித்தானியாவில் பதியப்பட்டாங்க, பெக்ஷியர்ல.
நான் நினைக்கிறேன் இந்த நிறுவனம் ஊடாகத்தான் இந்தியா ஏதோ ஒரு காய்கிறது. என்றால் ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் அட்ரஸ் இல்லை என்றால் அது ஒரு போலியான விடயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். சரியான சொன்னா ஸ்லீப்பிங் செல் சொல்லுவோம் நாங்கள். அப்ப யூகேயில் பதியப்பட்ட அலுவலகத்தை கொண்டுள்ளது. தேல் சிபிஎல் வலைத்தளத்தை பார்வையிட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பகுதி, அதாவது ஒரு வெப்சைட் வச்சுக்கிறாங்க. அதன் மூலம் எங்களை தேடுங்க பேசுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நிரந்தர அட்ரஸ் இல்லை யூகேல, எல்லாமே லேசா பதியலாம். அதுக்காகத்தான் யூகே அட்ரஸ் போடப்பட்டிருக்கு. இவரானார் இந்தியர்களை உள்ளடக்கிய டிஜிட்டல் என்ஐசி முன்முயற்சியை அரசாங்கம் தெளிவுபடுத்துகிறது. இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்திற்கு முதன்மையாக 450 மில்லியன் இந்திய ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு விட்டது. இது தோராயமாக $5.4 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இந்த திட்டம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு கூட்டு முயற்சி ஆகும். இந்தியா நிதியுதவி மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்குகிறது. இந்தியா தனது டிஜிட்டல் அடையாள திட்டத்திற்கு நிதி அளிக்க இலங்கைக்கு 450 மில்லியனை வழங்கிவிட்டது ஏற்கனவே. இது யார காலத்துல இப்ப கோட்டையன் ஆட்சியில் அவங்க பேச்சுவார்த்தை செய்யப்பட்டாலும் ரணில் ஆட்சியில் உத்தரவாம ரணில் ஒரு அதெல்லாம் அந்த மாதிரி நிப்பார். இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த மாதிரி வேலையில அவருக்கு நல்ல விருப்பம் இல்லையா? அப்ப கோட்டை என்ற காலத்துல டிலான் அந்த அலஸ் அதை எதிர்த்தாலும் கூட அவர் தொடர்ந்து பாதுகாப்பு இருந்தாலும் கூட ரணிலால் அவர் பிரெயின் பேஸ் செய்யப்பட்டு ரணில் ஆட்சியில சாகல ரெட்நாக்க ஊடாக அந்த ஒப்பந்தம் தற்போது இந்திய தூதர் இந்திய இப்போ உள்ள சந்தோஷ் மூலமாக நான் போட்டோ காட்டுறேன். அது ஒரு ரெக்ரூட்மெண்ட் முடிக்கப்பட்டிருக்குது. இலங்கையில் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டத்திற்கு நிதி அளிக்க முன்கூட்டியே இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. இந்திய மானிய உதவி மூலம் செயல்படுத்தப்படும் தீவு நாட்டின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தில் மிக முக்கியமான படியான அதன் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டத்திற்கு நிதி அளிக்க இந்தியா ஏற்கனவே 450 மில்லியனை வழங்கினாலும் பிந்தி அது வேலை செய்து போகக்குள்ள அரவாசி பணம் திருப்பியும் கொடுக்கப்படும். இலங்கை அடுத்த மாதத்திற்குள் மின் என்ஐசி திட்டத்தை வெளியிட உள்ளது. பயோமெட்ரிக் அதாவது இப்ப உள்ள ஐடென்டி கார்டுலயே எல்லாம் பயோமெட்ரிக் மிருகி அது நேரத்துக்கு உனக்கு திருப்பி தேவைப்படுது. கொஞ்சம் யோசிங்க மக்களா. May 9, 2025 இது மார்ச் மாதத்தில் டெல்ஸிடமிருந்து துறை பெற்ற 7 லட்சம் அட்டைகளை தொடர்ந்து வருகிறது. மின் என்ஐசிகள் பயோமெட்ரிக்ஸை இணைக்கும். இலங்கை டெல்ஸிடமிருந்து டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வாங்குகிறது. மார்ச் 8, 2025 இலங்கை தேசிடமிருந்து டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வாங்குன்னு சொல்லப்பட்டாலும் ஸ்ரீலங்கா டிஜிட்டல் ஐடென்டிட்டி ப்ராஜெக்ட் RFP இசூட் வழங்கப்பட்டிருக்கான். இலங்கை டிஜிட்டல் அடையாள திட்டத்திற்கான RFP வெளியிடப்பட்டது. இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அமைப்பை செயல்படுத்த ஒரு விற்பனையாளரை நியமிக்க இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக ஸ்மார்ட் அரசாங்கத்துக்கான தேசிய நிறுவனம் முன்மொழிவுக்கான கோரிக்கையை வெளியிட்டுள்ளது. NISG என்பது பொது தனியார் கூட்டாண்மை மாதிரியில் இந்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு இலாப நோக்கமற்ற நிறுவனமாகும். ஒரு NGO, இந்திய NGO சொல்லப்பட்டாலும் அது இந்திய அரசாங்க அனுசரணையுடன் இயங்குகிறது. சின்ன பிள்ளைக்கு தெரியும். மேலும் இது ஸ்மார்ட் ஆளுகை செயல்முறை சீர்திருத்தங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கலை செயல்படுத்த அரசாங்கங்களுக்கு உதவுகிறது. அந்த வருகிறது அரசாங்கத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ற NGO தான் இதுக்குள்ள புந்திருக்குது. இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கல் அமைச்சகத்தின் செயலாளர் வருண தனபாலா முன்னர் பயோமெட்ரிக் புதுப்பிடம் MOSIP மானியம் இந்தியாவிலிருந்து பெறுவதால் ஆர்வத்தின் வெளிப்பாடு இந்திய அரசாங்கத்தால் அழைக்கப்படும் ஒரு இந்திய சப்ளையருக்கானதாக இருக்கும் என்று கூறினார். இந்தியன் தாங்க எடுத்து சப்ளை பண்ண போறாங்க. ஸ்ரீலங்கா UBIக்கான அடிப்படை ஐடி தளம் மொஷிப் தளத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் இலங்கை மட்டும் திறந்த மூல அடையாளத்தை பயன்படுத்தும் மொஷிப் என்பது தேசிய அரசாங்கங்களால் பயன்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு அடிப்படை அடையாள அமைப்பாகும். இது முக்கியமாக பொது மற்றும் தனியார் சேவைகளுக்கான அணுகலை அதிகரிக்கவும் மேம்படுத்தவும் பயன்படுத்தக்கூடிய தனித்துவமான அடையாளங்காட்டியை தனிநபர்களுக்கு வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இலங்கை 2021 ஆண்டில் மொஷிப் மூலம் ஒரு பைலட் திட்டத்தை நிறைவு செய்தது. பயோமெட்ரிக்
பயோமெட்ரிக் மற்றும் பிற டிஜிட்டல் அடையாள தொழில்நுட்பங்களை வழங்கும் மொஷிப் கூட்டாளிகளின் விரிவான சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளது. மேலும் இந்த தளம் பொது நலன்களை வழங்குவதற்காக ஓபன் ஜிஎஸ்பி இங்கிலீஷ் அடையாள சரிபார்ப்பு தளம் மற்றும் இன்ஜி டிஜிட்டல் லாலட் போன்ற கருவிகளுடன் ஒருங்கிணைப்புகளை ஆதரிக்கிறது. மொஷிப் சந்தையில் தற்போது 37 சிஸ்டம் ஒருங்கிணைப்பாளர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளார்கள். இந்த 37 இந்தியர்களா? இந்த மாத தொடக்கத்தில் திட்டத்தின் முன்னேற்றத்தை மேற்பார்வையிடும் கூட்டு திட்ட மேலாண்மை குழு கூட்டத்தை நடத்தியது. இதில் இலங்கை அரசு, இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் பிற பங்குதாரர்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் என்று இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார துணை அமைச்சர் எரங்க வீரரட்ன தெரிவித்திருக்கின்றார். பயோமெட்ரிக் மற்றும் பதிவு வன்பொருள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்களுடன் மொஷிப் தளத்தை ஒருங்கிணைக்கும் மாஸ்டர் சிஸ்டம்ஸ் ஒருங்கிணைப்பாளரை வாங்குவதற்கு இந்தியா பொறுப்பாகும். அப்ப இவங்க இந்த சாப்ட்வேர் எல்லாம் வாங்க போற இந்தியாவில இருந்து எப்படி இருக்கும் விளையாட்டை நீங்களே பார்த்து கொள்ளுங்க மக்கள். கொஞ்சம் இந்த ஐடியில கொஞ்சம் தேறினாக்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளுக்கும் அது கொஞ்சம் மேலும். அப்ப அவங்க தான் ஒரு சாப்ட்வேர் இஷ்யூ பண்ணப்பட்டால் அது இவங்க என்ன இயக்கம் அங்கதான் ஹெட்டிருக்கும் லேசாக. இது கூட விளங்காத ஜந்துக்கள். எந்த ஒரு குடிமக்கள் தரவும் சேமிக்கப்படுவதற்கு முன்பு கணினி கம்ப்யூட்டர் நிறுவல் கட்டத்தில் இந்த ஒருங்கிணைப்பாளரின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஒருங்கிணைப்பாளரின் பங்கு நிறைவேற்றப்பட்டவுடன் செயல்பாடுகளை மேற்கொள்ள உள்ளூர் நிர்வாக சேவை வழங்குநரையும் இலங்கை அரசாங்கம் தேடும். டிஜிட்டல் ஐடி ஷான்பெக்ஸ் அடுத்த மாதத்திற்குள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் வீரரட்ன மேலும் தெரிவித்திருக்கிறார். இந்த முயற்சி பொது மற்றும் தனியார் துறை மென்பொருள் உருவாக்குநர்கள் மற்றும் நிறுவனங்கள் திறந்த டிஜிட்டல் ஐடி தளத்துடன் ஒத்துழைக்க அனுமதிக்கும், புதுமைகளை வளர்க்கும் மற்றும் டிஜிட்டல் சேவைகளில் பயனர் அனுபவத்தை அதிகரிக்கும். ஒரு வருடத்துக்குள் முதல் டிஜிட்டல் ஐடியை வெளியிடுவதே இலக்கு என்றும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். இலங்கை இந்தியாவின் உதவியுடன் ஒரு டிஜிட்டல் அடையாள அமைப்பை உருவாக்கி வருகிறது. இது இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் ஐடி எனப்படும் அடிப்படை டிஜிட்டல் ஐடி கூட்டமைப்பை மையமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் மொஷிப் என்றால் மொடுலர் ஓபன் சோர்ஸ் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்மை பயன்படுத்தும் மற்றும் கைரேகைகள், முகப்படங்கள் மற்றும் இறுதியில் ஐரிஸ் அங்கீகாரம் போன்ற பயோமெட்ரிக் தகவலுடன் மக்கள் தொகை தரவை ஒருங்கிணைக்கும். இந்தியா மானியமாக நிதியுதவி வழங்குகிறது. அதாவது இந்த இந்தியா போடுற பிச்சைக்காக அந்த நாட்டு மொத்த மக்களையும் வித்தா போல அந்த பொடியை கொடுத்தா போலாம். இது தெரியுது. இந்த அமைப்பு கைரகைகள் அதாவது இலங்கையில அதாவது ஒரு புல்லட்லயே எல்லாமே கிட்னி கூட பார்க்கலாம். ஒரு இரத்த மாதிரியில் எல்லா தாவலும் இருக்கின்றால் கண் எடுக்கிறாங்க, ரத்தம் எடுக்கிறாங்க. அதுல வந்துட்டு நம்ம ஜீன், அதாவது ரத்த மாதிரியில ஜீன் தன்மை கூட பார்க்கலாம். எல்லாம் தெரியும் தானே. அப்ப புல்லட் மாதிரி கொடுக்குறீங்க, கண்ணை கொடுக்குறீங்க, மூஞ்ச கொடுக்குறீங்க, எல்லா தாவல் கைரேகை. அப்ப கைரேகை, கண்ணு, ரத்தம் இது எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்? நீங்க ஐரோப்பிய நாடுல இருங்க. இந்த இது எதுக்கு தேவைப்படும் என்றால் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாட்டுக்கு இது தேவைப்படும். என்ன காரணம் என்றால் அந்த நாட்டுக்குள்ள இந்த சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் வராங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு லேசா இருக்கும். உங்களோட பஞ்ச நாட்டுக்குள்ள உங்களுக்கு எதுக்கு இந்த ஐடென்டிட்டி கார்டு? இந்த மக்களை கொண்டு இந்தியாவில் அடை வைக்கங்களே. இந்த பாவத்தை கொண்டு எங்க கழுவ போறீங்க? எந்த கங்கை ஆற்றிலையும் இந்த பாவத்தை எல்லாம் கழுக இயலாது. நீங்க தெரியாட்டி தெரிஞ்ச வல்லுநர்கள் மூலமாக நீங்க தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அநியாயம் செய்றீங்க. உங்க நாட்டு சிங்கள மக்களை கொண்டு அடகு வைக்கிறோங்க. இந்த நிலைமை ஒரு நாள் உங்களுக்கு இந்த சிங்களமே தந்த நாட்டுக்காக மோத வேண்டிய ஒரு நிலைமை கொண்டு வரும். அதாவது எந்த பலஸ்தீனியர்கள், எந்த ஈழ மக்கள் தங்கள் இழந்த தாயகத்தை மீட்க போராடுறாங்களோ அதே போன்று இந்த நாட்டு சிங்கள பெரும்பான்மை மக்களும் இஸ்ரேலிடம் அல்லது இந்தியாவிடம் ஒரு நாள் தங்களோட நாட்டுக்காக அல்லது இழந்த உரிமைகளுக்காக இழந்த தாயகத்தை மீட்க போராடும் ஒரு காலம் வரும் என்பதை நாங்கள் இங்கு ஆணித்தரமாக பதிவு செய்து வைக்கிறோம். எந்த எல்லைக்கும் சென்றாலும் இந்த ஐடென்டிட்டி கார்டு இருக்கு இல்லையா, இதுக்காக இந்த டிஜிட்டல் ஐடென்டிட்டி ஐடிக்கு
எடுக்கப்படுற தகவல் இந்த மக்களை ஒட்டுமொத்த மக்களையும் காவு கொள்ளக்கூடிய ஒரு விடயம், ஒட்டுமொத்த மக்களின் கிட்னியை களவு செய்யக்கூடிய விடயம். லேசா நான் இது பற்றி நான் நிறைய ஆழமாக சொல்லியிருந்தேன். அதாவது யார் யாருக்கெல்லாம் கிட்னி தேவைப்பட அவருக்கெல்லாம் கடத்தி செல்லக்கூடிய வழி இருக்கும். இது இந்தியாவில் ஏற்கனவே கிட்னி வியாபாரம் போகுது, நல்லா தானே அந்த வியாபாரம் போகுது. அப்ப இதுல வேற தேவைப்பட்டால் அங்கெல்லாம் கோடிக்கணக்காக கொடுத்து கிட்னி வேணா கால் கொடுப்பாங்க. வயசு பார்க்கலாம், அந்த புல்லட் மாதிரியை பார்த்தால் எந்த குரூப் பார்க்கலாம், புல்லட் குரூப் பெரிய தானே, ஓ குரூப் எல்லாம் பார்க்கலாம் இல்ல லேசா. அப்ப இந்த பி குரூப் எல்லாம் பாக்குறதுக்கு அவனுக்கு லேசா அந்த ரத்த மாதிரி குரூப் எல்லாம் பார்த்து இந்த ஐடென்டிட்டியில இருக்கும் என்றால் லேசாக இனம் தெரியாத முறைப்பாடு நம்ம ஊருக்குள்ள இப்ப இந்தியாவுக்குள்ள திடீர்னு இளைஞர்கள் மாயம் என்ற செய்தியும் பெறலாம். அது யாருமா இருக்கலாம், அது சிங்கள முஸ்லீம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு கிட்னி தேவைன்னு சொன்னால் பொடியே கிடைக்காது, ஆள் தான் இல்லை ஆள், அதாவது அடையாளம் தெரியப்படாமல் ஆட்கள் கடத்தி செல்லப்படலாம். பொடி கிடக்கும் எங்கேயாலும் நல்ல தகுந்த டாக்டர் மாதிரி இருப்பாங்க, கிட்னி போகும், ஒன்றும் செய்யல. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்திய ஆதாரமான அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதுக்கு அது கோட்டை என்ற பங்கு, அதுல சேர்மேன் அவன், அதுல பங்காளி. இப்படி எல்லாம் இருக்குது. மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு இந்த எல்போர்டு அரசாங்கம் போறது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ள போவோமா, கொஞ்சம் கூட செய்து கூறிட்டு, இந்த திட்டம் பாதுகாப்பை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் தரவு தனியுரிமை மற்றும் திட்டத்தில் இந்தியாவின் ஈடுபாட்டின் தொடர்புடைய சாத்தியமான அபாயங்கள், குறிப்பாக தரவு பாதுகாப்பு மற்றும் அணுகல் குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டன. பாருங்க, இப்ப ஏற்கனவே இந்த சிங்கள படித்த பட்டங்களால இது குறித்து ஒரு கவலையும் ஒரு கண்டனமும் வந்துச்சு. இந்த திட்டம் பயோமெட்ரிக் தரவை உள்ளடக்கிய மின்னணு தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதே உள்ளடக்கும் என்று சொல்லப்பட்டாலும் திட்டத்துக்கான டெண்டரல் செயல்முறையை இந்தியாவின் ஸ்மார்ட் அரசாங்கத்திற்கான தேசிய நிறுவனம் மேற்பார்வையிடுகிறது. டிஜிட்டல் ஐடி திட்டம் மிக்டாவின் முன்னுரிமை. அது வந்துட்டா டிஜிட்டல் இந்திய நிறுவனத்தின் ஈடுபாடு குறித்து எழுப்பப்பட்ட கவலைகள் குறித்து ஜனவரி 6, 2025 ஒரு தேசம் அதன் மக்களின் தகவல்களை வேறொரு நாட்டிலிருந்து பெறுவதன் மூலம் கூட அந்த நாட்டை அடிபணிய வைக்கலாம் என்ற ஒரு கருத்தும் சிங்கள படித்த மட்டங்களால் பரிமாறப்பட்டது. இலங்கை இப்போது இந்திய நிறுவனங்கள் புதிய டிஜிட்டல் ஐடி அமைப்பை உருவாக்க ஏலம் எடுக்க அழைக்கிறது. நேற்று அறிவிக்கப்பட்ட இந்த முயற்சி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் திறந்த மூல மெடுலர் ஓபன் சோர்ஸ் அடையாள தளத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படும். இது முதலில் அளவிடக்கூடிய டிஜிட்டல் அடையாள தீர்வுகளுக்கான இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இப்ப இந்தியாவில் ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஆதார் கார்டுல உடைப்பிடி இல்லை, இவ்வளவு தகவல் இல்லை. ஏன்னா இப்ப இலங்கையில மட்டும் இந்த தகவல் தேவைப்படுது, அதுதான் நீங்க யோசிக்கணும். இந்தியாவில் இல்லாத ஆதார் கார்டுல கூட இந்த மாதிரி இல்ல, கண் இல்ல, கைராக இருக்குன்னு நினைக்கிறேன், புல்லட் இல்ல, அப்ப எவ்வளவு தகவல் இல்லை, எல்லாம் இருக்கு. ஏன் இங்க மட்டும் தேவைப்படுது என்பதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிகாரப்பூர்வமாக இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் ஐடி என்று பெயரிட்ட இந்த திட்டம் கைரேகைகள் மற்றும் முகப்படங்கள் போன்ற பயோமெட்ரிக் அடையாளங்களுடன் மக்கள் தொகை தரவை இணைக்கும் ஒரு அடிப்படை டிஜிட்டல் அடையாளத்தை நிறுவும். அந்த மக்கள்ல பாப்புலேஷன் எல்லாம் அட்டாச் பண்ண போறாங்க. எவ்வளவு ஒரு ஆபத்தான விடயம் பாத்தீங்களா? மொத்த பட்ஜெட் அதாவது இந்த ஐடென்டிக்கான மொத்த பட்ஜெட் 20 மில்லியன் ரூபாயாகும். இந்தியா 10.4 மில்லியன் மானியமாக பங்களிக்கிறது. மீதமுள்ள செலவுகளை இலங்கை நேரடி செலவாகவும் கவரப்படுகிறதாம். தெற்காசியா முழுவதும் உள்ள நாடுகள் அரசாங்க சேவைகளை நெறிப்படுத்தவும் நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்தவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் டிஜிட்டல் அடையாள அமைப்புக்கு முதலீடு செய்வதால் இந்த நடவடிக்கை இலங்கையை ஒரு பரந்த பிராந்திய போக்குடன் இணைக்கிறது. உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் ஐடி அமைப்பாக மாறியுள்ள இந்தியாவின் ஆதார் தளம் தொழில்நுட்ப ரீதியாகவும் கட்டடக்கலை ரீதியாகவும் ஒரு மாதிரியாக செயல்படுகிறான். ஆதார போல அதை விட கூட இருக்கு. அதாவது ஆதார் கார்டு இருக்கும் அதை விட வெரி வெரி டூ மச் அட்வான்டேஜ். இருப்பினும் இந்திய நிறுவனங்களுக்கு ஏலம் எடுப்பதை வரம்பிடுவதற்கான முடிவு உள்ளூர் சிவில் சமூக அமைப்புகளிடையே விவாதத்தை தூண்டியுள்ளது. உணர்திறன் வாய்ந்த பயோமெட்ரிக் தரவுகளுக்கான சாத்தியமான வெளிநாட்டு அணுகல் மற்றும் டிஜிட்டல் இறையாண்மை பற்றிய பரந்த கேள்விகளை விமர்சகர்கள் எழுப்பியுள்ளனர். ஒப்பந்த விதிமுறைகள் அனைத்து தனிப்பட்ட தரவுகளும் இலங்கை அதிகார வரம்பு மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதை உறுதி செய்யும் என்று MOD பதிலளித்துள்ளது. ஷான்டே டைம் செய்தியிலும் அப்போது ஒரு செய்தி இது காட்டமாக வெளியாகி இருந்தது.
நலன், அதாவது இந்த திட்டத்தை கணிசமாக மேம்படுத்தும் எதிர்பார்க்கப்பட்ட நிர்வாக செயல்திறனுக்கு அப்பால் இது மோசடியை தடுக்கவும் தேசிய பாதுகாப்பை வலிப்படுத்த உதவும் என்றும் அதிகாரிகள் நம்புகிறார்கள். அதே நேரத்தில் குடிமக்கள் உடல் மற்றும் மின்னணு வடிவங்களை பாதுகாப்பான டிஜிட்டல் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. அது இதை வச்சுதான் ஒரு பயங்கரவாதியை பிடிக்கலாமா? இப்ப 1000 CCTV இருக்குல்ல, எவ்வளவு வச்சு பிடிக்கலாம்? பல மாத ஆய்வுகளுக்கு பிறகு இந்தியா நிதியளிக்கும் திருத்தப்பட்ட தனித்துவமான அடையாள அட்டை திட்டத்திற்கு இலங்கையின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது நீண்ட காலமாக இந்த ஒப்புதல் இருந்துச்சு. மேலும் இந்திய உயர் ஸ்தானிகத்துக்கு ஒரு திட்டம் அனுப்பப்பட்டுள்ளது. எல்லாமே இங்க இயக்கிறது இந்திய ஹைகமிஷன் தான். இந்த என்ன செய்றாங்களோ எல்லாம் அவருக்கு ஒரு ப்ரொபோசல் போயிடும் என்று அமைச்சர் கனகஹெர தெரிவித்திருக்கின்றார். இந்த திட்டத்தை கையாளும் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்தியா நிதியளிக்கும் இழுபறியான தனித்துவமான அடையாள அட்டை திட்டத்தை தொடர பொது பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் அமைச்சரவையின் அனுமதிக்காக நீண்ட காலமாக காத்திருக்கின்றது. கடந்த 5 மாதங்களாக சில சிக்கல்கள் இருந்தன. நாங்கள் அமைச்சரவை ஒப்புதலை பெற முயற்சித்தோம். இறுதியாக கடந்த மாதம் அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்து விட்டது. அதாவது இந்த அமைச்சுக்குள்ளேயும் இந்த அமைச்சரவைக்குள்ளும் ஒரு எதிர்ப்பு கிளம்பினாலும் அது ஏதோ ஒரு பலாத்காரத்தின் மேலே அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நிறைவேற்றிட்டாங்க என்றுதான் வெளிநாட்டு அமைச்சர் ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். இந்த மாதத்திற்கு டெண்டர் செயல்முறைக்கான செல்லலாம் என்றும் நினைக்கிறேன் ஹேரத் சொல்றார். திருத்தப்பட்ட திட்டத்துக்கான ஒப்புதல் குறித்து அரசாங்கத்தின் தகவல் பெறப்பட்டதாகவும் இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலய அதிகாரி ஒருவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். கடந்த ஆண்டு முந்தைய ஏழை செயல்பாட்டில் டெண்டர்களை வென்ற, அதாவது இந்த டெண்டர் போட்டாங்க இல்லையா, பல டெண்டர் போட்டாலும் 2 இந்தியா தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று இந்திய ஏழை மெட்ராஸ் செக்யூரிட்டி பிரிண்டர்ஸ் மற்றும் புரோட்டின் டெக்னாலஜிஸ் ஆகியவற்றை இந்த 2ஐயும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்றால் இந்த 2ம் இந்தியாவுக்குள்ளேயே சட்டபூர்வமான கம்பெனி அல்ல. அங்கேயும் பாத்தீங்களா, அதை கண்டுபிடிச்சு விட்டுக்கிறாங்க. ஒரு ஆளு செய்ய போனாலும் ஒரு ஆளை பிடிச்சு விட்டுக்கிறாங்க. அடுத்த 3 மாதங்களுக்குள் டெண்டர் செயல்முறை முடிவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தரவு மீறல் எதுவும் இருக்காது என்று ஹேரத் அதாவது தரவு இந்த நம்முடைய அந்த இப்படி செஞ்சாலும் இல்லீகலா போக மாட்டேன்னு அமைச்சர் சொல்றாரு. அத நாங்க நம்ம தயார் இல்ல. இப்ப இஸ்ரேலுக்கே இந்த தகவல் போகலாம். இருந்து பாருங்க நீங்க. நாங்க ஒரு எதிர்குரலாக பதிவு செய்து வைக்கிறோம். என்றாவது இது சிங்களம் கவலைப்படும். என்றாவது ஒரு நாளைக்கு இந்த ஐடென்டிட்டி கார்டுக்கு நாம் கொடுத்த தகவல் பச்சை பிழை என்பதை ஒரு நாள் இலங்கை சிங்களம் உணரும். அந்த நாள் வெகு சீக்கிரமும் இல்லை. அதை நாங்கள் நம்முடைய மக்களுக்கு சொல்லலாம். ஒரு இந்திய நிறுவனத்துக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை அச்சிடுவதற்கான டெண்டரை வழங்குவதற்கான முடிவு இலங்கை குடிமக்களின் தரவு தனி உரிமை மற்றும் தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது என்று மாநில அமைச்சர் அப்போதே கூறினார். டிலான் அலஸ் சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தரவு முதன்மை தன்மை குறித்து கவலை தெரிவித்தனர். அதே நேரத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் அப்போதைய ரணில் ஆட்சியிலேயும் கோட்டையின் ஆட்சியிலேயும் டிலான் அலஸ் கடந்த காலத்தில் இந்திய திட்டத்தில் தரவு தனி உரிமை மீறல் அபாயம் இருப்பதாகவும் இலங்கை குடிமக்களின் தரவு வேறு எந்த நாட்டிற்கும் செல்வதை அவர் விரும்பவில்லை என்றும் ஆணித்தரமாக ஒரு ஊடகத்தில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். ஆள் ஊழல் காரணம் என்றாலும் ஒரு மோசடி காரணம் என்றாலும் நல்ல ஒரு முற்போக்குவாதியா நாங்க அவருக்கு வாழ்த்தலாம். அரசாங்கம் தனித்தனியாக டெண்டர்களை அழைத்துள்ளது. மேலும் உள்ளூர் கூட்டாளர்களுடன் 4 வெளிநாட்டு உற்பத்தியாளர்களின் தனி மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டத்துக்கு ஏலம் எடுத்துள்ளது என்று அலஸ் கூறியிருந்தார். சரிடா, நீங்க ஒரு லங்காக்குள்ள ஒரு கம்பெனி கொடுங்களேன், சிங்கப்பூர் கொடுங்க. இப்ப உங்களோட லைசன்ஸ் கார்டுல சிங்கப்பூர் அடிக்கிறீங்க, லைசன்ஸ் கார்டுல வரப்போகுது. இந்த திட்டம் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு நிர்ணயித்த தரநிலைகளின் படி அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக ஒவ்வொரு தனிநபரின் தனிப்பட்ட தரவையும் ஒரு மையப்படுத்த அமைப்பின் சேமிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னதான் சொன்னாலும் இது ஒரு பிழையான அணுகுமுறை என்பதை நாங்க மேலே சொல்லுவோம். இது பிழை. இப்ப இந்த இந்தியாவுக்கு இந்த பிரிண்ட் பண்ற திட்டத்தை இவங்க இப்ப ஏலம் போட்டாங்க. இப்ப ஏலம் போட்டீங்கன்னா இந்தியா தான் கொடுக்க போறாங்க. இப்ப இவங்க இந்த பிரான்ஸ் சேல்ஸ் அமைப்பு சொன்னாலும் கூட, நிறுவனம் சொன்னாலும் கூட, அந்த நிறுவனம் அப்படி இல்லை. வேணுமெண்டா எல்லா மக்களும் நீங்க அடிச்சு பார்த்து கொள்ளுங்க. இதுல அப்படி ஒரு கம்பெனி அங்க இல்ல, பிரான்ஸ்லயே இல்ல. அப்ப பிரான்ஸ் கம்பெனி பிரான்ஸ்ல இருக்கணுமே, லண்டன்ல கொண்டு ரெஜிஸ்டர் பண்றீங்க பதிவுக்காக. அதுவும் ஒரு வெப்சைட்டை வச்சுக்கிட்டு அட்ரஸ் இல்ல, அந்த அட்ரஸ் போட்டு பதியப்பட்டிருக்கு. இதுக்குள்ள இந்தியா புகுந்திருக்கணும். எது எப்படி பார்த்தாலும் இந்த தகவல் இஸ்ரேலுக்கும் பரிமாறப்படும். எதிர்காலம் இலங்கை வாழ் புறக்க போகின்ற இப்ப இல்ல, இலங்கையில வாழ் இனி புறக்க தெரியும். அப்படித்தானே வரப்போகுது.
இலங்கையில வாழ்ற மக்களுக்கு ஒரு பிழையான அணுகுமுறை மூலம் எல்போர்ட் அரசாங்கத்துக்கு இது தெரியாம புரியாம பயோமெட்ரிக் ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்லி இந்தியாவுக்கு கொடுப்பது என்பது ஒவ்வொரு இலங்கை குடிமகனுக்கும் ஆபத்தான விடயம் என்பதை நாம் ஆணித்தரமாய் இங்கு பதிவு செய்கின்றோம். மீண்டும் நாளை மாலையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.